90% ஆஃப் ட்ரேடர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர் ஆஃப் ட்ரேடிங்ல லாஸ் தான் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. கொஞ்சம் நஞ்சம் இல்லை, 90%, விச் மீன்ஸ் 9 out of 10 ட்ரேடர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் தான் இருப்பாங்க. பட் ஒய்? எதனால? அவங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் இல்லாததுனாலயா, இல்லை மார்க்கெட் வந்து அவங்களுக்கு எகெயின்ஸ்டா வேலை பண்றதுனாலயா? ரெண்டுமே கிடையாது. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காமனா ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் பண்ற 4 பிஹேவியரல் மிஸ்டேக்ஸ். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் யுவர் லாசஸ் இந்த ஃபர்ஸ்ட் இயருக்கு மெயின் ரீசனா இந்த 4 தான் இருக்கும். இதுல குட் நியூஸ் என்ன அப்படின்னா, இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்லி அவாய்டபிள். ஸோ பை எண்ட் ஆஃப் த வீடியோ இந்த 4 மிஸ்டேக்ஸ் என்ன, அந்த 4 மிஸ்டேக்ஸ் நீங்க ஏன் பண்றீங்க டியூரிங் யர் ஃபர்ஸ்ட் இயர் ஆஃப் ட்ரேடிங், இதை எப்படி அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறத கம்ப்ளீட்டா பார்க்கணும். வாங்க வீடியோ பார்க்கலாம். புதுசா மார்க்கெட்டுக்கு வந்து ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் பண்ற ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேம்பிளிங் மைண்ட் செட். அதாவது ஏன் மார்க்கெட்டுக்கு வராங்க, புதுசா ஸ்டாக் மார்க்கெட் கூட இன்வெஸ்ட் பண்ணணும், ட்ரேடிங் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை ஏன் வருது அப்படின்னு பேசிக்கா நீங்க பாத்தீங்க அப்படின்னா, குவிக் மணி, இல்லைன்னா ஈஸி மணின்னு சொல்லலாம். உங்ககிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50K கேபிட்டல் இருக்கு, நான் வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல போட்டேன் அப்படின்னா அட்லீஸ்ட் எனக்கு ஒரு 3 to 6 months கேபிட்டல் டபுள் ஆயிட்டா போதும்பா. இல்லை அப்படின்னா எனக்கு வந்து இஎம்ஐ இருக்கு, இல்லைன்னா கடன் கொடுத்துருக்கேன், ஸோ அந்த கடன் வந்து நான் ரீபே பண்ணணும், நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் சம்பாதிச்சு நான் வந்து ரீபே பண்ண போறேன் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் மேக்ஸிமம் எல்லாருமே மார்க்கெட்டுக்கு வராங்களே தவிர, நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ண போறேன், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐடிசி, நான் HDFC பேங்க், இல்லைன்னா எனி குட் கம்பெனிஸ் தட் யூனோ, இந்த மாதிரி நல்ல கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கான ஒரே வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்டாக் மார்க்கெட்டோட இருக்கு. ஸோ நான் இன்வெஸ்ட் பண்ணி அந்த கம்பெனி க்ரோ ஆகுறப்போ என்னோட கேபிட்டலும் சேர்ந்து க்ரோ ஆகும் அப்படிங்கிற மைண்ட் செட்ல வந்து பார்த்தீங்கன்னா யாருமே ட்ரேட் பண்ணவோ இன்வெஸ்ட் பண்ணவோ வரது கிடையாது. ஈஸி மணி அண்ட் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ற ரிட்டர்ன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா, கேம்பிளிங் பண்றப்போ நம்ம என்ன ரிட்டர்ன் இன்வெஸ்ட் பண்ணி எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம், ₹1 போட்டு ₹2 எடுக்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன், நான் ₹2 போட்டு ₹4 வரும், நான் ₹2 போட்டு ₹10 வரும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம்ல. சேம் மைண்ட் செட் தான். பட் கேம்பிளிங் பண்றப்போ த ஹவுஸ் ஆல்வேஸ் வின்ஸ். மெனி டைம்ஸோ இல்லை நிறைய திரும்ப திரும்ப அதுவே ஜெயிக்குமோ அப்படிலாம் கிடையாது. எவ்ரி சிங்கிள் டைம் த ஹவுஸ் வின்ஸ். நீங்க வின் பண்றதுக்கான சான்ஸ் வந்து ரொம்பவே கம்மி. ஸோ இந்த மாதிரி சினாரியோவை நம்ம எப்படி அவாய்ட் பண்றது, இதுதான் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் ஃபர்ஸ்ட் இயர்லயோ இல்லைன்னா ஸ்டார்டிங் ஆஃப் த ட்ரேடிங் கரியர்லயோ மணி லூஸ் பண்றதுக்கான மெயின் ரீசன். ₹1 போட்டு ₹2 எடுக்கணும்னு வந்தீங்க அப்படின்னா இருக்கிற ₹1 மார்க்கெட் வந்து பிடிங்கிட்டு இருக்கணும். ஏன்னா மார்க்கெட் இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணணும் மார்க்கெட்டை அப்படின்னா, ஒரு பிஸ்னஸ் மாதிரி நீங்கள் அப்ரோச் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நல்ல பிஸ்னஸ் 15 to 20-25% ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது உங்களோட கேபிட்டலில் எவ்ரி இயர். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இல்லை நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஒரு கடை வச்சிருக்கீங்க, இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார்ட் அப் மாதிரி வச்சிருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் என்ன ரிட்டர்ன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க? பேசிக்காக 15 to 20-25 வந்துச்சு அப்படின்னு சொன்னால் இட்ஸ் அ வெரி குட் கம்பெனி. ஸோ அந்த ரிட்டர்ன்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்லையும் எக்ஸ்பெக்ட் பண்ணணும் நியாயமாக பார்த்தா. ஆனால் என்ன ரிட்டர்ன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம்? 200%, 300%, 6 months, 12 months தான் எனக்கு வரணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். அப்படி பண்ணவே கூடாது. ஸ்டாக் மார்க்கெட்டை ஒரு பிஸ்னஸாக ட்ரீட் பண்ணுவீங்க. உங்கள் பிஸ்னஸ் எப்படி க்ரோ பண்ணுவீங்க? ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் பண்ணுவீங்க, அங்கே இருக்கிற நிட்டிகிரிட்டிஸ்லாம் கற்றுக்குவீங்க, அதை பற்றி நிறையா படிப்பீங்க. ஸோ என்ன பண்ணால் நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட காஸ்ட்டை கட் பண்ணலாம், நான் என்னோட ரெவன்யூவை ஜாஸ்தி பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஸ்டடி பண்ணுவோம். அதே ப்ராசஸை ஸ்டாக் மார்க்கெட்டையும் ஃபாலோ பண்ணுறேன். ட்ரேடிங் சிஸ்டம் டெவலப் பண்ணுங்க, எங்கே ஸ்டாப் லாஸ் வைக்கலாம், ஒரு ட்ரேடிங் நான் எவ்வளோ ரிஸ்க் எடுக்கலாம், இந்த பேராமீட்டர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செட் பண்ணீங்க அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேம்பிளிங் மைண்ட் செட் வந்து வெளியே வந்துடலாம். இந்த மிஸ்டேக் நீங்க அவாய்ட் பண்ணீங்கனாலே நீங்க வந்து மோஸ்ட்லி ப்ராஃபிட்டபிளா தான் இருப்பீங்க. ஸோ ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் பண்ற ரெண்டாவது மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாப் லாஸ் இல்லாம ட்ரேட் பண்றது. அதாவது என்ன மைண்ட் செட்டில் இருப்பாங்க அப்படின்னா, ஓகே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டோம், ₹100 வாங்கிட்டோம், கீழே வந்துருச்சு, திரும்ப மேலே போறப்ப நம்ம வித்தரலாம், லாஸ் இல்லாமல் வித்தரலாம்ல, நமக்கு அது பெனிஃபிஷியல் தானே, உண்மையா லாஸ் பார்க்கணும், திரும்ப ஸ்டாக் தான் மேலே வர போகுது அப்படின்னு நம்ம தான் சோஷியல் மீடியாவில் பார்த்தோமே, இப்போ மேலே வந்தோடனே வித்தரலாம், அதானே ஆப்வியஸ் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பீங்க. பட் யாருக்கு தெரியும், மார்க்கெட் இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட். ஸோ திரும்ப அந்த நீங்க வாங்கின ப்ரைஸுக்கு அந்த ஸ்டாக் வர்றதுக்கு 5 வருஷம் ஆகுதோ, 10 வருஷம் ஆகுதோ, இல்லை வராமையே போகுதோ, கண்டினியூஸா கீழே போய் ஸ்டாக்கே டீலிஸ்ட் பண்ணிடுறாங்களோ உங்களுக்கு தெரியாது. அதே மிஸ்டேக்கை நானும் பண்ணேன்.
ஸ்டார்டிங் ஆஃப் மை ட்ரேடிங் கரியர்ல எஸ் பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாக் வாங்கினேன். 235 ரூபாய்க்கு வாங்கினேன். அதாவது பார்த்தீங்கன்னா அப்போ அந்த காலத்தில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அதுதான் நெக்ஸ்ட் ஹெச்டிஎஃப்சி பேங்க் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மல்டி பேக்கர் ரிட்டர்ன்ஸ் கொடுக்க போகுது, 10x மேலே போக போகுது, 400 ரூபாய்க்கு இருந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா 4000 ரூபாய்க்கு போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு சின்ன பேட் நியூஸ் வந்துச்சு. ஸ்டாக் 400 ரூபாயிலிருந்து 200 ரூபாய்க்கு வந்துச்சு. ஸோ ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே என்ன மைண்ட் செட் இருக்கணும் அப்படின்னா, ஓகே ஸ்டாக் சீப் ஆயிடுச்சு, 400 ரூபாய் இருந்த ஸ்டாக் 200 ரூபாய்க்கு வந்துருச்சு, நம்ம உடனே பை பண்ணிடலாம், ஏன்னா அதான் மல்டி பேக்கர் ஆக போகுது அப்படிங்கிற மைண்ட் செட்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, கண்ணா பின்னாடி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்து ஸ்டாக்கை வாங்க ஆரம்பிச்சாங்க. வாங்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் அதே மாதிரி ஒரு டெட் கேட் பவுன்ஸா ஸ்டாக் திரும்ப மேலே போச்சு. 190 பக்கமாக வந்துட்டு திரும்ப 200 230 பக்கமாக மேலே போச்சு. ஓகே நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், 235 ரூபாய்க்கு நான் அந்த எஸ் பேங்க் ஸ்டாக்கை வாங்கினேன். ஸ்டாக்கும் மேலே போச்சு, 270 வரைக்கும் போச்சு. ஓகே நல்ல டிசிஷன் எடுத்துட்டோம்ப்பா, ஆல்ரெடி 10 to 15% ரிட்டர்ன்ஸ் வந்துருச்சு, இப்படியும் மேலே போயிடும், நம்ம பாட்டுக்கு வாங்கி வச்சுட்டு தூங்கலாம், இன்னும் கொஞ்சம் மேலே போச்சுன்னா இன்னும் கொஞ்சம் பணத்தையும் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்ல இருந்தேன். ஆனா என்ன ஆச்சுன்னா, அடுத்த 2 வாரத்துல ஸ்டாக் கீழே விழ ஆரம்பிச்சதுதான். 150 போச்சு, 100 போச்சு, 50 போச்சு, எண்டே இல்லாம கீழே போயிட்டே இருந்துச்சு. கடைசி எந்த பிரைஸ் வரைக்கும் போச்சு தெரியுங்களா? 7 ரூபா வரைக்கும் போச்சு. நான் கீழே வர 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 ஆவரேஜ் பண்ணிட்டே வரேன். ஏன்னா ஆவரேஜ் பையிங் பிரைஸ் வந்து கம்மியாகிட்டே வரும். நம்ம வந்து பாத்தீங்கன்னா எப்போவாச்சும் ஒரு நாள் திரும்ப ஸ்டாக் மேலே போச்சுன்னா நம்ம வித்துட்டு போயிடலாம் அப்படின்னு நான் யோசிச்சேன். ஆனா அந்த ஸ்டாக் இன்னைக்கு வரைக்கும் நான் என்னோட ஆவரேஜ் பையிங் பிரைஸ்க்கு வரவே இல்லை. இப்போதைக்கு வர்ற மாதிரியும் தெரியல. ஸோ நமக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது சுத்தமா தெரியாது. பிகாஸ் மார்க்கெட் இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட். ஸோ எப்பவுமே ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணுங்க. உங்களோட ரிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபைன் பண்ணுங்க. இந்த ப்ரைஸுக்கு கீழே ஸ்டாக் வருது அப்படின்னு சொன்னா நான் எக்ஸிட் ஆகுவேன்ப்பா, இதுக்கு மேலே நான் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்க மாட்டேன், என்னோட ரிஸ்க் அவ்வளோதான் அப்படிங்கிற ஒரு தெளிவு இருக்கணும். ஸோ அந்த தெளிவு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்க பெட்டரா ட்ரேட் பண்ணுவீங்க. ஓவராலா 10 ட்ரேட் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு 4 ட்ரேட் இல்லைன்னா 5 ட்ரேட் ப்ராஃபிட்டபிளா இருந்தாலே நீங்க ரிஸ்கை கண்ட்ரோல் பண்றங்காட்டி, ப்ரொவைடர் உங்களோட ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ அதிகமா இருந்தா நீங்க ஓவராலா ப்ராஃபிட்டபிளா தான் இருப்பீங்க. ஸோ ஸ்டாப் லாஸோட ட்ரேட் பண்ணுங்க, ஸ்டாப் லாஸ் இல்லாம ட்ரேட் பண்ணாதீங்க. ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் பண்ற 3வது முக்கியமான மிஸ்டேக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொசிஷன் சைசிங். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சோஷியல் மீடியாவிலோ இல்லை நீங்களே ஒரு ஸ்ட்ராட்டஜி கண்டுபிடிச்சு டிஃபைன் செட் ஆஃப் ரூல்ஸ் வச்சிருக்கீங்க. பட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் கண்டிப்பாக 100 ரூபாயிலிருந்து 150 ரூபாய்க்கு போக போகுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இல்லைன்னா உங்க ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட சொல்றாங்க, ஓகேடா எனக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துருக்கு, 100 ரூபாயிலிருந்து கண்டிப்பாக 150 ரூபா போகும், 50% ரிட்டர்ன்ஸ், ஸோ உங்ககிட்ட இருக்க மொத்த கேபிட்டலையும் நீ போட்டுரு, கண்டிப்பா நம்ம வந்து பாத்தீங்கன்னா 50% ரிட்டர்ன்ஸ் எடுத்துடலாம், 1 லட்ச ரூபா போடு 50,000 ரூபாய் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 to 6 months வந்துடும் அப்படின்னு யாராச்சும் சொல்லுவாங்க. பட் அதை தயவு செஞ்சு காதலியே வாங்காதீங்க. ஏன்னா எந்த ஒரு ட்ரேட்லையுமே 100% ஆஃப் த கேபிட்டல் போடவே கூடாது. அது மிகப்பெரிய மிஸ்டேக். நீங்க ஒரு ட்ரேட் நீங்க டிசைட் பண்ணிட்டீங்க என்டர் ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு டிஃபைன்டு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கும், சிஸ்டம் இருக்கும். என்ன சிஸ்டம், நீங்க எங்க பை பண்றீங்க, எங்க செல் பண்றீங்க, எங்க உங்களோட ஸ்டாப் லாஸ் வைக்கலாம், ஸோ நான் எவ்வளோ கேபிட்டல் அந்த ட்ரேட்ல நான் போடணும், இது எல்லாமே டிஃபைன்டா இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா எமோஷன் இல்லாம உங்களோட ட்ரேட் பண்ண முடியும். ஏன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களோட 100% கேபிட்டல் நீங்க வந்து ரேட் ட்ரேட்ல போட்டுட்டீங்க அப்படின்னா நீங்க ஒரு 5% லாஸே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5,000 rupees நீங்க லாஸ் ஆன மாதிரி காட்டும். அப்போ உங்களோட எமோஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கேவலமா வேலை செய்யும். அந்த எமோஷனை நீங்க எந்த டிசிஷன் எடுத்தாலுமே தப்பா தான் இருக்கும். ஸோ தயவு செஞ்சு 100% ஆஃப் யர் கேபிட்டலோ இல்லை நீங்க வந்து 5% to 10 to 5 to 10% ஆஃப் யர் கேபிட்டல் தான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க சிங்கிள் ட்ரேட்ல போடணும். அந்த சிங்கிள் ட்ரேட்லயே உங்களோட ரிஸ்க் எவ்வளவு இருக்குன்னா 1% ஆஃப் யர் கேபிட்டல் தான் இருக்கும். நீங்க 1 லட்சம் ரூபாய் நீங்க ஒரு ட்ரேட்ல போடுறீங்க அப்படின்னா மேக்சிமம் இந்த ட்ரேட்ல நீங்க லாஸ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா 1000 rupees தான் இருக்கணும். 2 இதுவா நம்ம வந்து பாத்தீங்கன்னா பொசிஷன் சைசிங் பண்ணலாம். ஒன்னு கேபிட்டல் பேஸ்ட் பொசிஷன் சைசிங், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ரிஸ்க் பேஸ்ட் பொசிஷன் சைசிங். கேபிட்டல் பேஸ்ட் பொசிஷன் சைசிங்னா என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 1 லட்ச ரூபாய் வச்சிருக்கீங்க, ஒரு ட்ரேட்ல நான் வந்து 5% ஆஃப் மை கேபிட்டல் தான் போடுவேன் அப்படிங்கிறது கேபிட்டல் பேஸ்ட் பொசிஷன் சைசிங்.
இதே ரிஸ்க் பேஸ்ட் பொசிஷன் சைசிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ட்ரேட்ல 1000 ரூபா தான் லாஸ் பண்ணுவேன், 1% ஆஃப் மை கேபிட்டல் தான் நான் லாஸ் பண்ணுவேன் அப்படின்னு நீங்க டிசைட் பண்ணிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரியான ஸ்டாக்ஸ் நீங்க பை பண்றீங்க அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க் பேஸ்ட் பொசிஷன் சைசிங். இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லா ஒர்க் ஆகும். நீங்க வந்து ஏதாச்சும் ஒரு சிஸ்டம் உங்களோட ட்ரேட் செட்டப், இப்போ உங்களோட ட்ரேட் சிஸ்டம்க்கு ஏற்ற மாதிரி நீங்க டிசைன் பண்ணிட்டு அந்த அதையே வந்து பாத்தீங்கன்னா டிசிப்ளினா நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வரணும். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா யூ வில் பி ப்ராஃபிட்டபிள் ஆன் அ லாங் ரன். ஸோ ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் பண்ற 4வது முக்கியமான மிஸ்டேக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிவெஞ்ச் ட்ரேடிங். அதாவது புதுசா ட்ரேட் பண்ண வர்றதுனால அவங்களோட மைண்ட் செட் என்ன இருக்கும் அப்படின்னா, நான் வந்து எல்லா ட்ரேட்லையும் ப்ராஃபிட்டபிளா இருக்கும், இல்லைன்னா எல்லா நாள்லையும் ப்ராஃபிட்டபிளா இருக்கும். லாஸ் அப்படின்னு ஒன்று அவங்க வந்து அவங்களோட ட்ரேடிங் ஸ்க்ரீன்ல பாத்திரவே கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கான்சியஸா இருப்பாங்க. ஏன் அப்படின்னா ஒரு லாஸ் ஆயிருச்சு, ஐயோ லாஸ் ஆயிருச்சு, ஏன்னா அவங்க ஒன்று அதிகமான கேபிட்டல் போட்டு பண்ணியிருப்பாங்க, ஏன்னா லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க எக்ஸ்பெக்டேஷனை விட 1,00,000 கேபிட்டல் வச்சு ட்ரேட் பண்ணுவாங்க, ஆனால் ஒரே நாளில் இல்லைன்னா ஒரே ட்ரேட்ல 10,000 பக்கமாக லாஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ உடனே அவங்களோட மைண்ட் செட் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐயோ நம்ம இவ்வளோ லாஸ் பண்ணிட்டுமே, நம்ம உடனே முடிச்சாகணும், வந்து பாத்தீங்கன்னா விட்டதை பிடிக்கணும் அப்படின்னு யோசிப்பாங்க. பட் விட்டதை பிடிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க மார்க்கெட் க்ளோஸ்ல போட போனீங்க அப்படின்னா இருக்கிறதும் போயிடும். ஏன்னா மார்க்கெட் இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட். மார்க்கெட்டுக்கு எகென்ஸ்டா நீங்க ஃபைட் பண்ணவே முடியாது. உங்க லாஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் அக்செப்டபிள் லிமிட் குள்ள வச்சீங்க அப்படின்னா நீங்க ரிவெஞ்ச் ட்ரேடிங் மாதிரியான தப்பான முடிவு கூட நீங்க போகவே மாட்டீங்க. உங்களோட லாசஸ் வந்து பெருசாகிறப்போ, இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து டெய்லியுமே ப்ராஃபிட்டபிளா இருக்கணும், அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நான் ஓவராலா ப்ராஃபிட்டபிளா இருப்பேன் அப்படிங்கிறத சிஸ்டம் நீ வச்சு நீங்க ட்ரேட் பண்றீங்க அப்படின்னாலுமே அது ரிஸ்கி தான். அந்த மாதிரி மார்க்கெட்ல ஒர்க்கே ஆகாது. ஏன்னா நீங்க 10 ட்ரேட்ல நீங்க 4 ட்ரேட் ஜெயிச்சாலுமே ஓவராலா உங்களோட ட்ரேடிங் அக்கௌண்ட் வந்து ப்ராஃபிட்ல இருக்கா லாஸ்ல இருக்கா அப்படிங்கறதுதான் மேட்டர்ஸ். இட் டசன்ட் மேட்டர் வெதர் யூ ஆர் வினிங் ஈச் அண்ட் எவ்ரி ட்ரேட். ஏன்னா எப்பவுமே நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆகும், நாளைக்கு நீங்க திரும்ப ட்ரேட் பண்ணிக்கலாம். பட் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா லாஸ் ஆயிருச்சு, நான் வந்து விட்டதை பிடிக்க போறேன் அப்படின்னு போய் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதையும் நம்ம விட்டுட்டு உட்காந்துட்டு இருந்தோம் அப்படின்னா அது வந்து ரொம்பவே தப்பு. அது வந்து நீங்க நாளைக்கு போனாலுமே திரும்ப நீங்க வந்து அதே மிஸ்டேக் தான் நீங்க பண்ணுவீங்க. ஸோ எப்பவுமே லாஸஸ் வந்து பாத்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்கீங்க. லாஸ் ப்ராஃபிட்ஸ் அண்ட் லாஸ் போத் பார்ட் ஆஃப் யுவர் ட்ரேடிங் லைஃப். ஸோ அதை வந்து நம்ம ப்ராஃபிட் மட்டும்தான் வரணும், லாஸ் மட்டும்தான் வரும் அப்படின்னா கிடையாது. ப்ராஃபிட்டும் ஒரு லாஸ் வேணும். whenever market is favorable for your strategy it works. இல்லை அப்படின்னா லாஸ் வரும். சிம்பிள். ஸோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் 10% நீங்க லாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா திரும்பவும் அந்த 10% நீங்க கெயின் பண்றதுக்கு நீங்க 11% ப்ராஃபிட் போகணும். ஸோ சிமிலர் கேஸ் தான். நீங்க வந்து 50,000 நீங்க லாஸ் பண்ணீங்க, 1 lakh கேபிட்டல் வச்சிருக்கு, 50,000 நீங்க லூஸ் பண்ணிட்டீங்க, 50% ஆஃப் மை கேபிட்டல் போயிருச்சு அப்படின்னா திரும்பவும் அந்த 50% நீங்க ப்ராஃபிட்டபிள் வரணும் அப்படின்னா நீங்க கிட்டத்தட்ட 100% கெயின் வரணும். அப்பதான் அந்த 50,000 லாஸஸை வந்து உங்களால ஆஃப்செட் பண்ண முடியும். ஸோ எப்பவுமே நீங்க எவ்வளவு லூஸ் பண்றீங்க அப்படிங்கறது வந்து தெளிவா டிஃபைன்டா ஒரு லிமிட்குள்ள வச்சுக்கோங்க. 1% ஆஃப் யர் கேபிட்டல் இல்லைன்னா 5% ஆஃப் யர் டோட்டல் கேபிட்டல் ரிஸ்க். இது கேபிட்டல் பேஸ்ட் பொசிஷன் சைசிங் ஆர் ரிஸ்க் பேஸ்ட் பொசிஷன் சைசிங் நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி அதை வந்து சிஸ்டம் கூட நீங்க இன்டெகிரேட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸோ ரிவெஞ்ச் ட்ரேடிங் தயவு செஞ்சு பண்ணவே பண்ணாதீங்க. பேசிக்கா இந்த 4 மிஸ்டேக்கை நீங்க ஒரே ஒரு விஷயத்த நீங்க கரெக்டா பண்றது மூலமா அவாய்ட் பண்ணலாம். அது என்னன்னு அப்படின்னா உங்களோட ஒரு ட்ரேடிங் சிஸ்டம் டிஃபைன் பண்றது. ஒரு ட்ரேடிங் சிஸ்டம்னா என்னென்ன இருக்கணும் அப்படின்னா நீங்க வந்து உங்களோட என்ட்ரி பாயிண்ட்டுக்கான கண்டிஷன், என்னோட ஸ்டாக் ப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் பிவோட் ரேஞ்சுக்கு மேல போச்சு அப்படின்னா நான் பை பண்ணுவேன், இல்லைன்னா மூவிங் ஆவரேஜ் கிட்ட சப்போர்ட் எடுத்துச்சு அப்படின்னா நான் பை பண்ணுவேன், இல்லைன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு % வந்துச்சு அப்படின்னா நான் பை பண்ணுவேன், இல்லைன்னா புட் கால் ரேஷியோ வந்து பாத்தீங்கன்னா 0.5 வந்துச்சுன்னா நான் கால் ஆப்ஷன் பை பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரீ டிஃபைனிங் கண்டிஷன் இருக்கணும். அண்ட் எக்ஸிட்டுக்கும் அதே மாதிரி தான். இதர் உங்களோட எக்ஸிட்டுக்கு வந்து ஒன்று டார்கெட் இல்லைன்னா ஸ்டாப் லாஸ். டார்கெட் இருக்கு அப்படின்னா நீங்க டார்கெட் எங்க வரைக்கும் போகும், இதர் அங்க வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, ஸோ அந்த பாயிண்ட் வரைக்கும் போகும். இல்லை அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் அங்க பிவட் பாயிண்ட் இருக்கு அங்க போகும், இல்லைன்னா ஃபிபனோக்கி போட்டு ஸோ என்னோட ஸ்டாக் ப்ரைஸ் வந்து இங்க இருக்கு அங்க போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட எக்ஸிட் எந்த மூலமா எந்த இண்டிகேட்டர் மூலமா நீங்க எக்ஸிட் எடுக்க போறீங்க அப்படிங்கிறத நீங்க டிஃபைன் பண்ணணும். ரெண்டாவது ஸ்டாப் லாஸ். ஸ்டாப் லாஸ் வந்து எதை பேஸ் பண்ணணும், ஒன்று உங்களோட ரிஸ்க் பேஸ் பண்ணணும். நான் வந்து 1000 ரூபா ரிஸ்க் எடுத்திருக்கேன், ஸோ 1000 ரூபா லாஸ் இருந்துச்சுன்னா நான் வெளியே வந்துடுவேன். இல்லை சப்போர்ட், இந்த சப்போர்ட்டு கீழே ஸ்டாக் போச்சு அப்படின்னா அது கீழே போயிடும், ஸோ
சப்போர்ட் கிட்ட வந்துச்சு. அந்த சப்போர்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ். ஸோ நான் எந்த பாயிண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நான் திரும்ப என்னோட பொசிஷன்லாம் நான் ஆட் பண்ணுவேன். ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா நான் 100 ரூபா வாங்கிட்டேன், 180 ரூபா பக்கமாக போயிடுச்சு. ஆனால் இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மேலே போயிட்டே இருக்கும், கம்பெனி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது, குவார்டர்லி ரிட்டர்ன்ஸ் பெட்டராக வருது. அப்படிங்கிறப்போ நான் வந்து அடுத்தது என்ன பண்ணணும், எந்த ப்ரைஸுக்கு வந்தால் நான் திரும்ப வாங்கணும் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜியும் இருக்கும். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி சினாரியோஸ் எப்படி வேணாலும் போகலாம். பட் எல்லா சினாரியோஸ்க்குமே நாம ரெடியா இருக்குமா, அதை நமக்கு ஃபேவரபிளா நம்ம யூஸ் பண்ணிக்கலாமா அப்படிங்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட சிஸ்டம்ல இருக்கும். முக்கியமான கடைசி விஷயம் என்னன்னா பொசிஷன் சைசிங். ஒரு ஸ்டாக் ஒரு ட்ரேட்ல நீங்க எவ்வளவு கேபிட்டல் போடுறீங்க, இல்லைன்னா எவ்வளவு கேபிட்டல் ரிஸ்க் பண்றீங்க அப்படிங்கறத டிஃபைன்டா இருக்கும். ஸோ இந்த சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ப்ராப்பரா டிஃபைன் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நீங்க வந்து ஓவராலா ப்ராஃபிட்டபிளாக இருப்பீங்க. So, in the for more such videos, like, comment and subscribe to Let Us Know.